ஒரு சாந்தமாக இருக்கிற இடத்துல வேலையில சாந்தமான பேர் எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களை அடையாளம் தெரிஞ்சு போச்சு, உங்களை எப்படி கூப்பிடணும், வேலையில சாந்தமாக கூட்டம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. இதுதானே அடையாளம். ஆதிபத்தியம் தான் அடையாளம், ஆதிபத்தியம் தன்மை. நல்ல நேரம் கெட்ட நேரம் நான் பார்க்க மாட்டேன். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குற ஜோசியர் எத்தனை பேர் உருவாக்கிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ நேரடியாக பேசுகிறாரு. கேட்குறது சரியாக தானே இருக்கு. ஆதிபத்தியம்னு ஒன்று இருக்குன்னா அது ஆதிபத்தியத்தை மட்டுமே எடுத்திருந்தா அந்த ஜோதிடம் நேரம் இவ்வளோ தூரத்துக்கு அகர்ந்துருக்கும்ல. அதையே அவங்க செய்யலை. உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஆதிபத்தியம் எடுத்துக்கிறது, சாதகம் இல்லைன்னா காரகத்துவம் எடுத்துக்கிறது. ஏதாச்சும் ஒன்றுக்கு தான் முடிவு எடுக்க முடியும். சுக்கிரன் நல்லா இல்லைங்க, திருமண வாழ்க்கை நல்லா இல்லை, திருமண வாழ்க்கைங்கிறது என்ன ஒரே நாள் எடுத்து முடிக்கிறதா சொல்லுங்க. இந்த ஆதிபத்தியங்கள் என்பது ஜோதிடர்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய வழியாக இருக்குமான்னா 100% சரி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம் சார், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. நம்மளுடைய குருநாதர் திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட உங்கள் சார்பாக இருக்கிற ஜோதிட கேள்விகளை கேட்கலான் இருக்கோம். வணக்கம் சார். ஆதிபத்தியம், காரகத்துவம் எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும்? அப்போ இது ஒரு தெளிவு எல்லாருக்கும் தேவைப்படுது சார். ஆதிபத்தியம் எங்கே, காரகத்துவம் எங்கே சார்? உதாரணமாக நான் உங்களையே நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் யாரோ கார்த்தின்னு வச்சுக்குவோம். அப்பா பற்றி கேள்வி. உங்கள் லக்கணம் மேஷ லக்கணம், ஏஎல்பி லக்கணம். ஜென்ம லக்கணம் நம்ம சொல்லலை. மேஷத்துக்கு 9ஆம் வீடு யாரு? குருவா. ஆமாம். குரு எங்கே நிற்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். 6, 8, 10, 12 இருந்தால் அப்பா கஷ்டப்படுத்துவார் தான். மகனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் நல்லா இருக்குமா, நல்லா இல்லை. இதுதான் ஆதிபத்தியம், இதுதான் கணக்கு. இப்போ 5ஆம் வீட்டில் சூரியன் இருக்குன்னா அந்த வீட்டை, இந்த கார்த்திங்கிற ஒருத்தரோட வீட்டை நிர்வாகம் செய்கிற கார்த்தியோட குழந்தையா இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்? நிர்வாகம் பண்ணுவான். முடிவு எடுக்கக்கூடிய, கையாளக்கூடிய திறன்கள் யார்கிட்ட இருக்குன்னா மகன்கிட்ட இருக்கும். இப்போ 4ல் இருக்க சூரியன் யார் முடிவு எடுப்பா? கார்த்திகோட அம்மா. 3ஆம் வீட்டில் சூரியன் இருக்காருன்னு வச்சுங்களேன். அதிகப்படியான முடிவுகளை யார் எடுப்பார்னா கார்த்தியோட தம்பி முடிவு எடுப்பார். எந்த இடத்துல சூரியன் இருக்கோ அந்த இடத்துல ஆதிக்க செலுத்தும் ஒரு வகையில். ஆதிக்கம்ன்றதும் காரகத்துவம் தானே? ஆதிக்கம்ங்கிறதும் காரகத்துவம் தான். ஆனால் இது யார் எப்போ எப்படிங்கிறதா இந்த கான்செப்ட். அதுதான் வேணும். இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள 4 பேர் இருந்து பக்கத்து ஊர்லேருந்து ஒருத்தர் உங்கள் வீட்டில் வந்து ஆதிக்கத்தை செலுத்த மாட்டாங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே தான் ஒருத்தர் ஆதிக்கத்தை செலுத்துருவாங்க. ஆதிபத்தியத்தில் தான் வருது. அது ஆதிபத்தியத்தில் தான் வருது. ஆதிபத்தியம் தான். நிர்வாகம் பண்ணுறதுக்கும் கட்டளையிறதுக்கு வித்தியாசம் இருக்கான்னு இருக்கு. இப்போ 7ஆம் வீட்டில் சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன். கார்த்திங்கிறவருடைய மனைவி தான் ஆளுமைப்படுத்தும். மறைமுகமாகவே இது செயல்படுத்த இயக்கும். இப்போ ஆதிபத்தியங்கிறது ரொம்ப 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 கவனமாக பேசணும். இப்போ இந்த காரகத்துவம்ன்றது எங்கே பயன்படுத்துவாங்க? தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையில எந்த பாவகத்தோட தன்மைகளாக வருதோ அது ஆதிபத்தியத்தோட தன்மைகளை எடுத்துக்கிறது தான் நல்லது. ஆதிபத்தியத்துக்கு துணையாக தான் காரகத்துவம் இருக்கும். இல்லைன்னா செயல்படுமான்னா செயல்படாது. இப்போ உதாரணமாக சிம்ம லக்னத்து 10ஆம் அதிபதியாக இருந்து சுக்கிரன் 12ல் இருக்கும்போது நீ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகணும்னு சொல்கிறது தான் கரெக்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 7ஆம் வீட்டில் சுக்கிரன் 8ல் இருக்கு, இந்த 7ஆம் அதிபதி நல்லா இல்லை, சுக்கிரனும் நல்லா இல்லை. சுக்கிரன் ஏன் எடுத்தா? நீ சம்பந்தமே இல்லை. மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அந்த சுக்கிரன் சம்பந்தப்படவே இல்லை. ஒரு சாந்தமாக இருக்கிற இடத்துல வேலையில சாந்தமான பேர் எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களை அடையாளம் தெரிஞ்சு போச்சு, உங்களை எப்படி கூப்பிடணும், வேலையில சாந்தமாக கூட்டம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. இதுதானே அடையாளம். ஆதிபத்தியம் தான் அடையாளம், ஆதிபத்தியம் தன்மை. நிறைய காரகத்துவம் இருக்கும். சுக்கிரனுக்கு 1, 2 கிடையாது. இது 1ல் இருந்துச்சுன்னா தலையை அழகுபடுத்தும், 2ல் இருந்துச்சுன்னா முகத்தை அழகுபடுத்தும், 3ல் இருந்துச்சுன்னா கழுத்தில் அணிகலன்கள் இருக்கும், 4ல் இருந்துச்சுன்னா ட்ரெஸ் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், 5ல் இருந்துச்சுன்னா என்கிட்ட இருக்கா இல்லையா பற்றி எதுவுமே யோசிக்காது. ஒரு நகை போட்டாலும் அந்த ஒரு நகை கூட அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். 6ல் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து அள்ளி போட்டுக்கும். 7ல் இருந்துச்சுன்னா என்கிட்ட இருக்காது, உங்கள்கிட்ட இருக்க நகை, அவங்கள்ட்ட இருக்க நகை, அவர்கிட்ட இருக்க நகையெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இல்லாத இருக்கிற மாதிரி காமிக்கும். அதே மாதிரி இருக்கிறத இல்லாத மாதிரி காமிக்கும். நகை அவ்வளோ இருக்கும், கழுத்தில் சின்னோண்டு ஒரு செயினை போட்டுக்கிட்டு அது ஒரு அமைப்பாக இருக்கும். 8ல் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த அழகு பார்த்தீங்கன்னா. இப்படி ஒரு அழகு விளம்பரப்படுத்துதல் அல்லது பிரபலப்படுத்துதல் அப்படின்னு 8ல் இருக்கு சுக்கிரனுக்கு பேர். 9ல் இருந்துச்சுன்னா அது அமைதியாக சாந்தமாக அந்த அழகை வெளியிலே காமிச்சிக்காது. சொல்லுவோம்ல சாந்த குணமா அப்படின்னு சொல்கிறோம். குணங்கள் சொல்லிட்டு பொதுவாக சொல்கிறேன். அதே 10ல் இருந்துச்சுன்னா அது ஒரு அழகு, 11ல் அது ஒரு அழகு, 12ல் இருந்துச்சுன்னா அதிகமாகவும் வச்சுக்க மாட்டாங்க, செலவு பண்ண மாட்டாங்க, அதுக்காக செலவும் பண்ண கொள்ள மாட்டாங்க. ஆனால் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்குமானா ஒரு 60-70% தேவையில்லாத செலவுகள் இருக்குமா. எதுக்கு? அழகு சம்மந்தப்பட்ட காரகத்துவத்துக்கு மட்டும் சொல்கிறேன். காஸ்மெட்டிக் ஐட்டம் இருக்கும் வச்சுக்கலேன், அதை வாங்கி பயன்படுத்த மாட்டாங்க. செருப்பு பார்த்தீங்கன்னா 4 இல்லை 5 வச்சிருப்பாங்க, டிசைனாக வச்சிருப்பாங்க, போட மாட்டாங்க. வாங்கி வைக்கிறது தப்பு கிடையாது, போடணும் பாருங்களேன். அதே செருப்பு எது போட்டு போனதோ அதே செருப்பு தான் மறுபடியும் போட்டு போவாங்க. அப்புறம் எதுக்கு அது இத்தனை செருப்பு வாங்கலாம்? 10 செருப்பு இருக்கணும். இந்த ஆதிபத்தியங்கள் என்பது ஜோதிடர்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய வழியாக இருக்குமானா
100% சரி. சுக்கிரன் நல்லா இல்லைங்க, திருமண வாழ்க்கை நல்லா இல்லை. திருமண வாழ்க்கைங்கிறது என்ன ஒரே நாள் எடுத்து முடிக்கிறதா சொல்லுங்க? ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் பிடிச்சிருக்கும், ஒரு நாள் பிடிக்காது, ஒரு நாள் சண்டை போட்டுருக்கும், ஒரு நாள் கொஞ்சம் இருப்பாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு நாள் சண்டை வந்தோடனே சுக்கிரன் நல்லா இல்லை, உனக்கு ஒத்தே போகாது. 10 வருஷம் வாழ்ந்தது பிறகு 20 வருஷம் வாழ்ந்தது பிறகு நல்லா இல்லை நல்லா இருக்கு. பாருங்களேன், நேரலையில் ஒரு வீடியோ பேசியிருக்காரு. அவர் பேசுறாரு, ஜோதிடர்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் நான் பார்க்க மாட்டேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குற ஜோசியர் எத்தனை பேர் உருட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோவில் நேரடியாக பேசுறாரு. கேட்குற சரியா தானே இருக்கு. இப்போ எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்காங்க நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆதிபத்தியம்னு ஒன்று இருக்குன்னா அது ஆதிபத்தியத்தை மட்டுமே எடுத்திருந்தா அந்த ஜோதிடம் இந்நேரம் இவ்வளோ தூரத்துக்கு நகர்ந்துருக்கும்ல. அதையே அவங்க செய்யலை. உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஆதிபத்தியம் எடுத்துக்கிறது, சாதகம் இல்லைன்னா பரகத்துவம் எடுத்துக்கிறது. ஏதாச்சும் ஒன்றுக்கு தான் முடிவு எடுக்க முடியும். இப்போ இன்னொரு லக்கணம் சொல்கிறேன் பாருங்களேன், இது மக்களுக்கு ஈஸியாக புரியும். மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி யார் அப்படின்னு பாருங்க, சுக்கிரன். சூப்பர். இப்போ சுக்கிரன் நெட்டில் இருக்கு, மனசு பிரச்சனையா இருக்கு. இப்போ சந்திரன் நெட்டில் இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ என்ன சொல்வீங்க? சந்திரனால இதுன்னு சொல்லிடுறாங்க. என்ன லாஜிக்குன்னே புரியல. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. 5ஆம் அதிபதி எட்டில் இருக்கிறத விட்டு பொதுவாக மனம் வந்து லட்சம் இருந்தாலும் கோடி இருந்தாலும் சந்தேகமோ சங்கடமோ அவன் அதை நினைச்சுவான், அதை அப்படி நினைப்பான் இப்படி நினைப்பான், அதை பண்ணணும் இதை பண்ணணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படின்னு ஒரு கற்பனை வாழ்க்கையில மூழ்கி அதை வாழ முடியாம கடல்ல கப்பல் மாதிரி தத்தளிச்சுட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் எட்டில் சந்திரன் இருக்கு, நீ அப்படிதான் இருப்பான். அவன் பிறந்ததுலேருந்து அப்படி இருக்கான். 22லேருந்து 32 வயசு வரைக்கும் இந்த அமைப்பு இருக்கு. ஆமா சார், ரொம்ப 22 வயசுல காதலிச்சேன் சார். அதை தான் சொல்றேன்ல, ஜோதிடர்களும் மக்களுக்கு ஒரு விழிப்பு நிலை கொடுக்கணும்ல. இது ஆனால் முண்டேன் அஸ்ட்ராலஜி இருக்குல்ல சார், அங்கே ஆதிபத்தியத்தை கணக்கெடுக்காம எல்லாமே காரகத்துவம் அடிப்படையிலேயே பேசுறதுனால தனி மனுஷனுக்கும் ஒரு பொது விஷயத்துக்கும் சம்மந்தப்படுத்துறதுனால அங்கே இருக்க விஷயங்கள் எல்லாம் இங்கேயும் இங்கே இருக்க விஷயங்கள் அங்கேயும் குழப்பிக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு இதான் 100% உண்மை. கரெக்டு தான். அங்கே லக்கணம் இல்லை, அதை விட்டு நீ பொதுவான சந்திரனுக்கு எடுத்துக்க, சூரியன் எடுத்துக்க, செவ்வாய் எடுத்துக்க, பொதுவான உலக நிகழ்வுகளுக்கு அப்படிதான் இருக்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஏழு லக்கணம் இருக்குல்ல, ஏழு லக்கணம் ஆதிபத்தியம் அப்படி இல்லை வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் வந்து தனுசு ராசியில் இருக்கார். இப்போ என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு ஜோதிடராக இருந்து நான் சொல்கிறேன் பாருங்களேன், 5ஆம் அதிபதி எட்டில் இருக்கு அப்படின்னு கேட்டால் ரொம்ப பிரச்சனை தான் சார் இருக்கு. சுக்கிரன் சந்திரன் 7 வச்சுக்குவோம். ஆதிபத்தியத்தை எடுக்கும்போது 5ஆம் அதிபதி சுக்கிரன் 7 இருக்குன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா இந்த சந்திரன் வந்து நெருப்பு ராசியில இருக்கு, நெருப்புல கடந்து குதிக்கிற மாதிரி குதிப்பீங்க அப்படின்னு வாங்கி பாருங்க. என்னடா லாஜிக்கு, என்ன லாஜிக்கு? ஒண்ணு நீ ஆதிபத்தியத்தை எடுத்து ஆதிபத்தியம் எடுத்திருக்கணும். நீங்க ஏன் அங்க கிரகாரத்தை கொண்டாடுறீங்க? இது மக்களுக்கு பயத்தையும் பயமுறுத்தலையும் கொண்டு போய் கொடுத்து அவங்க கடைசி வரைக்கும் என்னன்னு புரியாம கேள்வி சார். ஜோதிடன்றது பயமுறுத்துறதுக்கா இல்ல தைரியம் கொடுத்துறதுக்கா? நம்ம தைரியம் கொடுக்க வேண்டாம், பயமுறுத்த வேண்டாம். என்ன இருக்குன்னு ப்ராக்டிக்கலாக சொன்னால் போதும். அப்பா உனக்கு லக்னாதிபதி 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 7 இருக்குது, அப்போ ஒன்றும் பயப்படாத. 7ஆம் வீட்டுங்கிறது குருவோட வீட்டில் சுக்கிரன் இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பயப்படாத. திருமணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக முடிவெடு, வேற ஒன்றும் இல்லை. காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீ பதட்டப்படாமல் பயப்படாமல் நீ ஒரு முடிவு எடுக்கணும், அவ்வளோதான் விஷயம். எங்கேருந்து முடிவு எடுக்க போறா? 7லேருந்து முடிவு எடுக்க போறா. 5ஆம் அதிபதி எங்கே இருக்குது? 7ல் முடிவு எடுக்க. 5ன்னா காதல், 7ல் இருக்கா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, முடிவு எடுக்க நல்லா முடிவு எடுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த சந்திரன் வந்து நெருப்பு ராசியில் இருக்குது, அதோட உனக்கு குழப்பமான முடிவு இருக்கும். மேஷமும் நெருப்பு தான், தனுசும் நெருப்பு தான், சிம்மமும் நெருப்பு தான். இப்போ இந்த 3 ராஜியில் பிறந்தவங்க எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி யாரும் இருப்பாங்க இல்லையே. ஒரு நேரம் படிக்காத உலகத்தையே சாதிக்கக்கூடிய எத்தனையோ பேர்களை பார்த்துட்டோம். நினைச்சு பாருங்க, அவங்களே ஒரு வழி தெரிய வர்றாங்க. எப்பா காதலிக்கிறேன், இந்த கல்யாணம் நடக்குமா? நல்லா தாப்பா நடக்கும்ப்பா. 2023 2033 10 வருஷம் நல்லா தானப்பா இருக்கு, நடந்தே தீரணுமேப்பா, இப்போ நடத்துருமேப்பா, வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாங்க தான். நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் 3ஆம் அதிபதி குரு வந்து 8ல் இருக்கார். உனக்கு தம்பியால் ஆகாதா? ஆகாது. இதுதான் ஆதிபத்தியம். இதோட முடிச்சுக்கணும். செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்கு, தம்பி சப்போர்ட் பண்ணுவார். எப்படி பண்ணுவார்? ஒன்று இங்கிட்டு வா இல்லை அங்கிட்டு வா. ஒரு ஜாதகத்தில் ஆதிபத்திய கணக்கெடுத்து பலன் சொல்கிறது, ஒரு பக்கத்தில் கிரகாரத்தில் இருந்து பலன் சொல்கிறது. தசாபத்தி எடுக்கும்போது எங்கேருந்து எதுக்கு ஆதிபத்தியம் இருக்கணும்னு அதுவும் தெரியல. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. சந்திரன்ல இருந்து தான் தசாபத்தி இருக்கிறது. ஆனால் ஆதிபத்தி எங்கேருந்து இருப்பாங்க? லக்னத்தில் இருப்பாங்க. வார்த்தைக்கு வார்த்தை ஜாதகம் புதிய விதிகளை உருவாக்கிட்டே போனால் ஒரு பக்கத்தில் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே போகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஜோதிடங்கிற வளரணும், மக்களும் வளரணும், நம்பிக்கையும் வளரணும், புதிய அணுகுமுறைகளும் வளரணும், சந்தோஷமாகவும் இருக்கணும், இந்த சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாகவும் இருக்கணும் இந்த ஜோதிடம். நீங்கள் புதுசாக விதிகளை உருவாக்குறதால ஏதோ நடந்துட போதா என்ன? இன்னும் காம்ப்ளிகேட் தான் ஆகும். ஏற்கனவே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. அதை நம்ம எவ்வளோ சிம்பிளாக கொண்டாந்துருக்கோம் தெரியுமான்னு. இல்லை, இந்த எளிமைப்படுத்துதல எதை எங்கே பயன்படுத்தணும் அவ்வளோதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப எளிமையாயிடுது ஜோதிடம். அது ஏன் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக கொண்டு போயிட்டாங்கன்றது தான் ஆச்சரியமா இருக்கு. பலன் வருது, வரலன்னா ரைட்டுன்னு சொல்லலாம், பார்க்குற அத்தனை பேருக்குமே பொருந்தது. இந்த ஆதிபத்தியத்தை வச்சு பலன் எடுக்கும்போது எங்கே தடுமாறுறாங்கன்னா, இப்போ வந்து உதாரணமாக ஜென்ம லக்னம் ரிஷப லக்னம், செவ்வாய் சுக்கிரன் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் திருமணம் நடக்கலை அப்படின்னோடனே சுக்கிரன் செவ்வாய் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிறாங்க. நம்ம 7 லக்னம் சிம்ம லக்னமாக இருக்குது, சூரியன் 8ல் இருக்குது, 7ஆம் அதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா 6ல் இருக்குது, இப்போ திருமணம் நடக்கலை.
ஆதிபத்தியங்கள் கேள்வி இலக்கணத்தை வேலை செய்யும் போதுதான் இவங்களோட பலனே வேலை செய்யுது. அதுதான் புரியணும் சாந்தம் பாரு. ஜென்ம லக்னம், மிதன லக்னம், புதன் குரு நல்லா தான் இருக்கு, சுக்கிரன் நல்லா தான் இருக்கு, செவ்வாய் நல்லா தான் இருக்கு. திரும்ப நடக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ கடைசியாக என்ன பண்ணுவாங்க, சுக்கிரன் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை, சுக்கிரன் வந்து குருவோட வீட்டில் இருக்கு, லக்னாதிபதி புதன் நல்லா இருக்கணும், 7ஆம் அதிபதி குரு நல்லா இருக்கணும், அதுக்கு மேலே செவ்வாய் நல்லா இருக்கணும், கணவனுக்கு மனைவி சுக்கிரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கடைசியாக அவங்களுக்கு என்ன சொல்கிறது, இது வழியே கிடைக்கல அப்படின்னு பார்த்தோன்னே ஆஹா அடுத்தது சுக்கிரன் என்ற இடம் வந்து குருவோட வீடு, அதோட்டு உனக்கு கல்யாணம் ஆகலை. நீங்கள் பார்க்கலாம், ஒரு மரத்தில் ஒரு மரம் தாவனா பரவாயில்ல, ஒரு மரத்தில் 10வது மரம் தாவனா எப்படி இருக்கும், அது ஒரு இருக்கட்டும். அடுத்து என்னன்னா, அடுத்து சிம்ம லக்னம், ஏஎல்பி லக்னம், 3 கட்டம் தள்ளி சிம்ம லக்னம் போடுவோம். சிம்ம லக்னத்துக்கு சூரியன் 2ல் இருப்பார், திருமண தரத்து வர நடத்த விட மாட்டார். 7ஆம் அதிபதி சனி பகவான் 11ல் இருப்பார், முதல் தரத்தை விட 2ஆம் தரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். அவ்வளோதான விஷயம். இப்போ ஏன் திருமணம் நடக்கலைங்கிறதுக்கு 2ஆம் வீட்டில் இருக்குது, நீ படிப்பு சார்ந்த விஷயங்கள் கவனத்தை செலுத்துற, வருமானத்தில் கவனத்தை செலுத்துற, வரதட்சணை குடும்பத்தை செலுத்துற, அதோட்டும் உனக்கு வராது. நீ விரும்பலை, ஜாதகர் விரும்பலைங்கிறது காரணம் 2ஆம் வீடு படிப்பு நோக்கி பயணம் இருக்குது. நீ எப்படி கல்யாணத்தை விரும்புகிறா? உதாரணத்திற்கு துலா லக்னம், 5ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் என்ன பண்ணியிருப்பார், 5ல் இருப்பார். இப்போ என்ன பண்ணியிருப்பார், 5ல் இருக்கும்போது மாமன் சம்மந்தப்பட்ட வகையார நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் வீட்டில் சனியாக இருக்குது, அதை விட்டு நல்லா இல்லை. என்னையா சொல்கிறீங்க நீங்கள் வந்து சொல்கிறது 4க்கு 5 பெரிய ஒரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னா துலா லக்னத்து சனி பகவான். 5ஆம் அதிபதி சனி பகவான் சம்மந்தப்படுறாரு, அது விட்டு நல்லா இருக்கு. இப்போ என்ன பண்ணுவது, கிரகத்தன்மை கொண்டு வரும். அதை விட இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, புதன் வந்து 8ல் இருக்குது. அடையா ஒன்று இங்கிட்டு வா இல்லை இங்கிட்டு வா, ஏன் அப்புறம் புதனுக்கு 8ல் இருக்குது, 7ல் இருக்குது, 9ல் இருக்குது, நீ ஏன் போட்டு அவனை பயமுறுத்துறா? ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.